கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியின் 2வது வார்டில் ரூபாய் 3 லட்சம் அரசு நிதியில் போர்பணி முறைகேடாக செயல்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அவர்கள் கூறுவதன்படி போர் இயந்திரம் இல்லாமல் ஜேசிபி மூலம் வெறும் 7 அடிக்கு மட்டுமே பணிகள் நடைபெற்றதாகவும் இது குடிநீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என்றும் விமர்சனம் எழுந்தது. இக்குற்றச்சாட்டுகள் பேரூராட்சி தலைவர் ரங்கசாமி மற்றும் துணைத் தலைவர் கனகராஜ் மீது நிலவ மாவட்ட ஆட்சியரின் தலையீட்டை மக்கள் வலியுறுத்தினர். சம்பந்தப்பட்ட வீடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அந்த குற்றச்சாட்டு தவறானது என தெரிவித்தார். அதில் செட்டிப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பல்லடம் சாலையில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு கிரஷர் அசோசியேஷன் இணைந்து 5000 மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெறுகிறது. அதற்காக கிரஷர் அசோசியேஷன் சார்பில் 2 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. 3வது கிணறு போதுமான நீர் இருப்பதால் 7 அடியில் நிறுத்தப்பட்டுள்ளது. எந்த அரசு தொகையும் இதற்கு செலவிடப்படவில்லை என்று விளக்கமளித்துள்ளார். இதன் மூலம் சமூக வலைதளங்களில் பரவிய செய்தி தவறானது என்பதும் அதிகாரப்பூர்வ தகவல் மாவட்ட ஆட்சியரை சந்திக்காமல் பரப்பப்படுவதை மக்கள் கவனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.